தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பும் இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக இந்த போராட்டத்தை திரும்ப பெறணும். அப்படி திரும்ப பெற்று நியாயமான கோரிக்கைகள் உங்களுக்கு இருக்குன்னா நாங்களே மத்திய சட்ட அமைச்சரை சந்திப்பதற்கு நாங்கள் அனுமதி வாங்கி தர்றோம். நாங்களே அழைச்சிட்டு போகிறோம். பாரதிய ஜனதா கட்சி புதுக்கோட்டை மேற்கு மாவட்டம் அதற்கான செலவை ஈடுகட்டும். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி மத்திய சட்ட அமைச்சரை சந்திப்பதற்கு உங்களுடைய கோரிக்கை மனுவை கொடுப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். இதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்ய முடியும்? அவருக்கு சரியான சட்ட விழிப்புணர்வு இல்லைங்க. அவர் அடுத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு சொல்லியிருக்கிறாரு. அதை டீட்டெயிலாக, அதாவது நீட்டு என்பது திரும்ப பெற முடியாதது, அது மாதிரி ரத்து செய்ய முடியாதது. இது பார்லிமெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டுடைய வழிகாட்டலில் 2/3 மெஜாரிட்டியில் என்டிஏ சிஸ்டத்துக்கு கீழே கொண்டு வந்தது. ஒன்ஸ் ஃபார் ஆல் அதெல்லாம் திரும்ப பெற முடியாது. கரெக்ஷனை கேரி அவுட் பண்ணலாம். அந்த கரப்ட் இருக்கா அதை கிளியர் பண்ணலாம். தப்பு செஞ்சுருக்காங்களா அதை தண்டிக்கலாம். பேப்பர் லீக் ஆகுதா தண்டிக்கலாம். எல்லாம் செய்யலாம். எந்த மாற்றங்களெல்லாம் கொண்டு வரலாம். ஆனால் நீட்டுங்கிறத நீங்கள் திரும்ப பெற முடியாது. இல்லாத ஊருக்கு செல்லாத பாதைங்கிறது இதுதான் திராவிட மாடல். அதுதான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கம் ஏற்றுக்குச்சு. ஆனால் அவங்க கட்சிக்காரங்கள போராட சொல்லுது. அது நல்ல சிதம்பரம் சிதம்பரம் எதிர்த்து பேசுறாரு. ஆனால் கார்த்திகை சிதம்பரம் நீட்டு நல்லது அப்படிங்கிறாரு. தமிழகத்துக்கு நல்ல தலைவர்கள் தேவை. அப்படின்னா அவர் தலைவர் இல்லைன்னு அர்த்தம். ஆமா, நல்ல தலைவர் தேவைன்னா நான் நல்ல தலைவர்னு சொல்ல வேண்டியதுன்னு. நான் நல்ல தலைவர் என்று சொன்னால் வரவேற்போம். நல்ல தலைவராக அவர் ஜெயிச்சார்னா நல்லது. நடிகர் நாடாளலாம் அப்படின்னு எம்ஜிஆர் ஆண்டு காமிச்சார். ஜெயலலிதா ஆண்டு காமிச்சாங்க. ரீகன் ஆண்டு காமிச்சார். என்டி ராமராவ் ஆண்டு காமிச்சார். அதனால் நடிகர்கள் நாடாளக்கூடாதுன்னு இல்லையே. அவங்க ஒன்றும் அன்டச்சபிள் கிடையாது. அப்படி இல்லை. நல்ல தலைவர்கள் தேவை அப்படின்னா நான் நல்ல தலைவர் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. தன்னை நம்பாதவர் பிறருக்கு உபதேசம் எதுக்கு பண்றீங்க? விஜய் தன்னுடைய காலையில உரையில ஏன் அண்ணாமலையை பார்த்தா நல்ல தலைவரா தெரியலையா? நாங்க கேட்குறோங்க. அண்ணாமலையை பார்த்தா நல்ல தலைவரா தெரியலையா? அப்போ நான் இப்போ இருக்கிற தலைவர்கள்லாம் நல்லா இல்லைன்னா நான் நல்ல தலைவராக இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. பவர் கல்யாணம் சொன்னார், ஜெயிச்சார், பண்ணார்ல சார். முதல்ல யூ ஓன் யுவர் செல்ஃப் சார். உங்களை முதல்ல நீங்கள் நம்புங்க. உங்கள் மேலேயே நம்பிக்கை இல்லாமல் போனால் யாரும் அவர் வர்றதை வரவேற்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அவநம்பிக்கையை விதைக்கக்கூடாது. சொல்லுங்க. காலையில் விஜய் தன்னுடைய உரையில மத்திய சர்க்கார் அப்படின்னு சொல்றது பதிலாக திராவிட முன்னேற்ற முறை ஒன்றிய அரசு அப்படிங்கிற உச்சரிப்பில் பேசுறாரு. இல்லை ஒன்றிய நிமிஷம் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பி டீமா இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை ஒன்றிய அரசு அப்படிங்கிறது நல்ல தமிழ் சொல்லுதாங்க. அது ஒன்றும் தவறான இல்லை. யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஷல் பி எ யூனியன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ்னு தான் இருக்குது. பாரதம் தட் இஸ் பாரத் தவறான வார்த்தை இல்லை. ஆனால் இவ்வளோ நேரம் மத்திய அரசாங்கம்னு சொல்லிவிட்டு இப்போ அண்ணா முதற்கொண்டு கலைஞர் முதற்கொண்டு என்ன சொன்னார்? மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி அப்படின்னாரு. அவருக்கெல்லாம் தெரியாத தமிழ் அறிவு இவருக்கு ஸ்டாலின் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசுன்னு ஒன்று கண்டுபிடிச்சி சொல்ல ஆரம்பித்தார். அப்போ இவரை அவரை சீஃப் மினிஸ்டர்னா என்ன? சீஃப் மினிஸ்டர்னா என்னங்க? தலைமை மந்திரின்னு சொல்லிக்கலாமா? ஏன் முதலமைச்சர்னு சொல்றிய? யூனியன் ஆஃப் இந்தியா, அதனால் ஒன்றிய சர்க்கார்னு சொல்கிறது சரிதாங்க. நாங்களும் சரியாக சொல்கிறோம். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, தலைமை மந்திரி, தமிழகத்தின் தலைமை மந்திரின்னு சொன்னால் நீங்கள் எதுக்கலாம்? அப்போ மட்டும் இடிக்குதா? அதனால் அந்த என்னமோ இப்படியெல்லாம் பெயரில் நிறைய சாகசம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பெயர்லலாம் ஒன்றும் சாகசம் பண்ண முடியாது.